நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறீங்க, அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்துறீங்க. நீங்கள் ஒரு ஃபோனை விலை கொடுத்து வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க, இல்லாட்டா மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, இல்லை செகண்ட்ஸாக ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மொபைல் வாங்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எந்த விதமான அப்டேட்ஸும் கிடைக்காது, உங்களுடைய ஃபோன் பாதுகாப்பு இல்லை. அந்த முக்கியமான ஒரு செட்டிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த செட்டிங்னால நீங்கள் இழக்க நேரிடும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்யூரானதா, நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஃபோனில் முழுக்க இந்த ஆப்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி ஃபோனோட செட்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனோட டிவைஸ் செக்யூராக இருக்கணும், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உங்களுடைய ஓஎஸ் தாங்க, அதாவது கூகுளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். இந்த ஓஎஸ் தான் பேக்ரவுண்டில் இருந்து உங்களுடைய ஃபோனை ரொம்ப செக்யூராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செக் பண்ண போகிறோம். அதாங்க கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோர் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும், அதுவும் குறிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கும். இங்கே போய் தான் உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த ஏபிகே அப்படிங்கிற வெப்சைட்லாம் இருக்குது, அங்கே போய்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் அது செக்யூரா அப்படிங்கிறது தெரியல. பட் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில ஆப்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கூகுள் சர்ச் பண்ணி பிடிக்கிறாங்க, பிடிச்சி அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது அந்த கதை. இப்போ உங்களுடைய டிவைஸ் செக்யூரான டிவைஸா அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாங்க வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங் வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிவைஸ் சர்டிஃபைடா, அதாவது உங்கள் ஃபோன் செக்யூரான ஒரு ஃபோனா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது, உங்கள் ஃபோனுக்கு ரெகுலராக அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்ம எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பகுதி தான், ஒரே இடத்துல போய்ட்டு நீங்கள் பார்க்கணும். அது எங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், வருங்காலத்தில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இஸ் சர்டிஃபைட், அதாவது என்னுடைய ஃபோன் சர்டிஃபைட் டிவைஸ் அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. எத்தனை பேருக்கு உங்களுடைய மொபைலில் டிவைஸ் இஸ் சர்டிஃபைட் அப்படின்னு காட்டுது? இப்படி காட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய எல்லா அப்டேட்டும், எல்லா விஷயங்களும் முறையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல யுவர் டிவைஸ் இஸ் நாட் சர்டிஃபைட் அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைலுக்கு கிடைக்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுடைய ஃபோன் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், பாதுகாப்பே இருக்காது. ஒருவேளை நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கியிருக்கலாம், இல்லை யாராவது யூஸ் பண்ணதை நீங்கள் வாங்கியிருக்கலாம், அவர் ஏதாவது பண்ணிருக்கலாம், ரூட்டட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கலாம். அப்படிங்கும் போது மறக்காமல் அந்த மாதிரி மொபைலை நீங்கள் வாங்கும் போது கீழே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்த செக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போகலாமா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள், படிங்க, டைம் கிடைச்சுன்னா படிங்க. இல்லாட்டாலும் நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வாட் இட் மீன்ஸ் இஃப் யுவர் டிவைஸ் இஸ் நாட் ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு 5 விதமான விஷயங்கள் சொல்லிருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க ஃபோன் ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்க ஃபோன் செக்யூரா இருக்காது. அடுத்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்டேட்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆப் அப்டேட்ஸ் கிடைக்காது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் கூகுள் ஆப்ஸ் ஆன் டிவைஸ் தட் ஆர் நாட் ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் ஆர் நாட் லைசன்ஸ்ட் அண்ட் மே நாட் பி ரியல் கூகுள் ஆப்ஸ். பார்த்துக்கங்க, உங்களுடைய டிவைஸ் சர்டிஃபைடு இல்லைன்னா கூகுள் ஆப்ஸோட ப்ராடக்ட் அது ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது, நாலாவது, ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆன் டிவைசஸ் தட் ஆர் நாட் ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் மே நாட் ஒர்க் கரெக்ட்லி. பார்த்துக்கங்க, உங்கள் ஃபோனில் கூடிய ஆப்ஸ் அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஐந்தாவது, டேட்டா ஆன் டிவைசஸ் தட் ஆர் நாட் ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் மே நாட் பேக்கப் செக்யூர்லி. பார்த்துக்கங்க, அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்குல்ல, இந்த ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைட் இல்லைன்னா முறையாக உங்களுடைய ஃபோனில் பேக்கப் ஆகாது. ஃபோனில் மட்டும் இல்லை, கூகுளோட அக்கௌண்ட்டில் பேக்கப் ஆகாது அப்படிங்கிற விவரத்தையும் சொல்கிறாங்க. மொத்தம் 5 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் முன்னேறி போங்க.
அதாவது மொபைலை வாங்கும் போது இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைலை வாங்கும் போது சரி, புது மொபைலாக இருந்தாலும் சரி, செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி, இல்லை வேறு யார்ட்டையும் நீங்கள் மொபைல் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். இது ராங்காக போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மொபைல் யூஸே இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். செக்யூர் இல்லாத மொபைலை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய டேட்டா திருடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.